புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு புதிய தலைமுறை சார்பாக வணக்கம். இன்னைக்கும் நம்ம மாவட்டத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் குறித்து தான் பார்க்க போகிறோம். முதல்ல காவிரி கடைமடை பகுதி விவசாயிகளின் கோரிக்கையிலிருந்தே தொடங்கிடலாம். மேட்டூர் அணை 77 ஆண்டுகளுக்கு பின் இன்று முதல் முறையாக மே மாதத்தில் திறக்கப்பட்டது. ஒட்டுமொத்த டெல்டா விவசாயிகளுமே மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. அதே போல தான் புதுக்கோட்டை மாவட்ட காவிரி கடைமடை பகுதி விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. அதே வேளையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 90 கிலோமீட்டர் தூரத்துக்கு வரும் கல்லணை கால்வாய் பல ஆண்டுகளாக பராமரிக்கப்படாமல் சிதறமடைந்து காணப்படுவதாலும் இந்த பாசன பகுதியில் உள்ள 170க்கும் மேற்பட்ட கண்மாய்களுக்கு செல்லும் கிளை கால்வாய்கள் மற்றும் கடைமடைகள் பராமரிக்கப்படாமல் சிதலமடைந்தும் முட்புதலமண்டியும் காணப்படுவதால் வருகின்ற தண்ணீர் முழுமையாக கடைமடை வரை சென்றடையுமா என்ற கேள்வி எழுந்திருக்கு. இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 28 ஏக்கர் பரப்பளவில் காவிரி நீரை நம்பி நேரடியாகவும் சுமார் 60,000 ஏக்கர் பரப்பளவில் கண்மாய் நீர் மூலமாக விவசாயம் நடைபெறுகிறது. இப்போ இந்த ஆண்டு முன்கூட்டியே தண்ணீர் திறக்கப்பட்டது ஒரு புறம் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் மறுபுறம் இந்த மராமத்து பணிகளை மேற்கொள்ளாமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டியது அவர்கள் வேதனை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ மேட்டூர் அணையை முன்கூட்டியே திறக்க நடவடிக்கை எடுத்த தமிழக அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படை நடவடிக்கை எடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கல்லணை கால்வாய் மற்றும் கிளை கால்வாய்களை ஒரு வார காலத்திற்குள் தூர்வார வேண்டும் எனவும் இம்மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் இன்று இரவு புதுக்கோட்டை நகர்பகுதியில் உட்பட மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் பரவலாக பலத்த மழை பெய்ததால் அப்பகுதி மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தாங்க. இப்போ புதுக்கோட்டை நகர்பகுதியில் மிதமான மழை பெய்தாலும் புதுக்கோட்டை பகுதி ஒட்டிய மேட்டுப்பட்டி, திருவரங்குளம், பம்பன், கோவிலூர், மலவராயன்பட்டி, மாஞ்சான்விடுதி உள்ளிட்ட அதனை சுற்றிய கிராமங்களில் பலத்த மழை பெய்தது. இப்போ புதுக்கோட்டை ஆலங்குடி சாலையில் வாகனங்கள் பயணிக்க முடியாத அளவுக்கு காற்றும் மழையும் அதிகமாக இருந்தது. இருந்த போதிலும் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறே வாகனங்களை ஓட்டி வந்தாங்க. தொடர்ந்து வெயில் எடுத்து வந்த நிலையில இந்த மழை இந்த மாவட்ட மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு. ஏன்னா வெக்கையால மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. விவசாய பயிர்களுக்கு தண்ணீர் விட முடியாமல் விவசாயிகள் பரிதவித்தாங்க. இப்போ இந்த கோடை காலத்தில் பெய்துள்ள அந்த மழை சற்று விவசாயிகளுக்கு ஆறுதல் அளித்துள்ளது. இதே போல மழை இன்னும் சில நாட்களுக்கு நீடித்தால் தங்கள் மனம் இன்னும் மகிழ்ச்சி அடையும் என இம்மாவட்ட மக்களும் விவசாயிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி அருகே உள்ள ஆவுடையார்பட்டினத்தில் கடந்த மாதம் 24ஆம் தேதி தொழிலதிபர் நிஜாம் என்பவர் கொடூரமாக கழுத்தை குத்தி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவத்தில் குற்றவாளிகள் பிடிக்க போலீசார் 6 தனிப்படை அமைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்சி மண்டல ஐஜி, டிஐஜி, புதுக்கோட்டை எஸ்பிகளிடம் சம்பவ இடத்துக்கு விசாரணை மேற்கொண்டாங்க. இது அந்த கடலோர கிராமங்களிலே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட 9 குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அதில் 8 பேரை இன்னைக்கு கைது செஞ்சாங்க. இப்போ இந்த 8 பேர் இந்த 9 பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆவுடையார்பட்டினத்தை கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர், அது இல்லாமல் மணமேல்குடி பகுதியை சேர்ந்த 2 பேர், புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் பகுதியை சேர்ந்த 2 பேர், அதே தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை பகுதியை சேர்ந்த 3 பேர், அதே போல நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் 9 பேர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் 4 பேர் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. 5 பேர் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்காங்க. இப்போ அந்த 9 பேர்ல 8 பேரை போலீசார் இன்னைக்கு கைது பண்ணி அவங்கள்ட்ட இருந்து 62 பவுன் நகையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. செல்போன் மற்றும் உள்ளிட்ட பொருட்களையும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அவங்களை இப்போ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் எடுத்துருவாங்க. ஒரு குற்றவாளி வெளிநாட்டில் தலைமறைவாக இருப்பதாகவும் அவரை பிடிக்கும் முயற்சியிலையும் இப்போ ஈடுபட்டிருப்பதாக புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நிசா பார்த்து தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா இந்த தொழிலதிபரின் கொலை என்பது அந்த அமைதியான கிராமம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த கடலோர கிராம மக்களையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது. இதுல ஒரு மாத காலம் ஆனாலும் காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டு இந்த குற்றவாளிகளை பிடித்த சம்பவம் அந்த மீனவ கிராம மக்கள் மத்தியிலையும் அந்த கடலோர பகுதி மக்கள் மத்தியிலையும் ஒரு பாராட்டுகளை பெற்றிருக்கு. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள குளமங்கலம் வடக்கு 4 ரோட்டிலிருந்து குளமங்கலம் தெற்கு கிராமத்தில் உள்ள பெரியாளூர் இணைப்பு சாலை இணைக்கிற சாலை 4 கிலோமீட்டர் தொலைவிலான சாலையை அமைக்கும் பணி கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கப்பட்டு அப்படி கிடப்பிலே கிடக்கு. பிரதம மந்திரியின் கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழே தான் இந்த சாலை அமைப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தக்காரர்கள் அந்த பணியை முடிக்காமல் காலம் தாழ்த்தி வருவதால் அந்த 2 கிராம மக்கள் மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை மாவட்ட மக்களும் பெரும் பாதிப்புக்குள்ளே இருக்காங்க. ஏன்னா இந்த கிராமத்தில் தான் ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய குதிரை சிலை அமைந்திருக்கு. அங்கே உள்ள பெருங்காரடி மீன் ஐயனார் கோயில் தான் அந்த குதிரை சிலை அமைஞ்சிருக்கு. அந்த கோயிலுக்கு நாள்தோறும் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் சொல்றாங்க. இப்போ நடந்தபடிந்த மாசிமுக திருவிழாவில் கூட லட்சக்கணக்கான மக்கள் இங்கே கூடி சாமி தரிசனம் செய்தாங்க. அப்படி பிரசித்தி பெற்ற கோயில் அமைந்துள்ள கிராமத்தில் உள்ள சாலையை உடனடியாக அமைக்காமல் ஒப்பந்தக்காரர் காலம் தாழ்த்தி வருவது அப்போது மக்களுக்கு பெரும் வேதனையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சாலையை உடனடியாக அமைக்கணும்னு சொல்லி அந்த 2 கிராம மக்களும் பல்வேறு போராட்டங்களை அறிவிச்சு பார்த்தாங்க. அதிகாரிகள்ட்டையும் மனு கொடுத்து பார்த்தாங்க, மாவட்ட ஆட்சியர்ட்டையும் மனு கொடுத்து பார்த்தாங்க. இருந்த போதிலும் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தக்காரர் சாலை அமைக்கும் பணி அப்படியே கிடப்பிலே போட்டிருப்பது பெரும் வேதனை ஏற்படுத்தியிருக்கு. இவர் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோயில் அமைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கொத்தமங்கலத்திலேருந்து அறந்தாங்கி போகக்கூடியவங்க, அதுபோல் அறந்தாங்கிலேருந்து ஆலங்குடி வர்றவங்க இந்த சாலையை தான் பிரதானமாக பயன்படுத்துகிறாங்க. இனியாவது சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் காலம் தாழ்த்தாமல் அந்த குளமங்கலம் வடக்கிலிருந்து குளமங்கலம் தெற்கு பெரியாளூர் வரை செல்லும் இணைப்பு சாலையை 4 கிலோமீட்டர் தொலைவிலான இணைப்பு சாலையை உடனே அமைத்து தர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக வேண்டுகோளாகவும் இருக்கு. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள
கொத்தமங்கலம் முத்துமாரியம்மன் கோயில் தேரோட்ட திருவிழா நேற்று விமர்சையாக நடைபெற்றுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் விளையாட்டு விழா மிக உற்சாகமாக நடந்தது. இதில் வந்து மாட்டு வண்டிகள் முன் செல்ல, அதன் பின்னாடி வந்து டிராக்டர்களில் மஞ்சள் நீர் கொண்டு பின் செல்ல, அதன் முன்னாடி பேச்சியம்மன் தேர்லையும் மஞ்சள் நீர் கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்களுக்கு தெளிக்கப்பட்டது. இப்போ இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் தேரோட்டத்துக்கு மறுநாள் வந்து மஞ்சள் விளையாட்டு விழா காலங்காலமாக கலாச்சாரம் சார்ந்த விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தான் இன்று நடைபெற்ற அந்த தீர்த்த விழா எனப்படும் மஞ்சள் விளையாட்டு விழாவில் வந்து பலாயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்டாங்க. இளைஞர்கள் ஆட்டம் பாட்டம் உற்சாகத்தோடு வந்து இந்த விழாவை கொண்டாடினாங்க. பலரும் வந்து இப்போ நேற்று கோயிலுக்கு வர முடியாமல் இன்னைக்கு வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு போனாங்க. இது போன்ற விழாக்கள் காலம் கடந்து நீடிக்க வேண்டும் என்பதே அனைவரும் எதிர்பார்ப்பா இருக்கு. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே உள்ள நாங்கப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி இன்னைக்கு உற்சாகம் நடைபெற்றுச்சு. இந்த போட்டியில் வந்து 700 காளைகள் 200 மாடுபிடி வீரர்கள் கலந்துக்கிட்டாங்க. வாடிவாசல்லேருந்து சீறி பாய்ந்து வந்த காளைகளை வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்க முயன்ற காட்சியும் பார்வையாளர்களை பிரவசப்படுத்தியது. இப்போ இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பார்த்தீங்கன்னா தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் பாகுபலி காளையும் களமிறக்கப்பட்டது. அந்த காளை வீரர்கள் யாரும் பிடிக்கல. ஏன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவரோட காலம் முதலாக இன்று தான் களமிறக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்கள் அதே போல மாடுபிடி வீரர்களுக்கு வந்து பரிசு தொகை மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் குறித்து பார்த்தோம். நாளைக்கும் இதே வேளை இதே நேரத்தில் முக்கிய நிகழ்வுகள் குறித்து பார்ப்போம், பகிர்வோம். நன்றி.